வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டிக்கு விண்ணப்பிக்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி இறுதி நாளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காத கூட விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்காக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்தே நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அதில் மேக்ஸு, ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், அப்புறம் ஜெனரல் சயின்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 4 பார்ட் இருக்குது. இப்போ மேக்ஸ் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மதிப்பெண் கேட்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப பேசிக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்றுமே தெரியாது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காணொலி கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கான காணொலிக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் போர்ட் மாஸ் ரூல், அது நம்பர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி சில பேசிக் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த காணொலி இருக்க போகுது. ஸோ இப்போ ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது 12 ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் 6 × 2 மைனஸ் 4 டிவிஷன் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம போர்ட் மாஸ் ரூலை பயன்படுத்தி இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட் ஆஃப். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை பண்ணணும். அடுத்து டிவிஷன், அப்புறம் மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த ரூல், இந்த ஸ்டெப்ஸில் தான் நம்ம பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 + 12, ஏன்னா இங்கே 6 × 2 12 வரும். 12 மைனஸ் 4 டிவிஷன் 2. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போட்டோம். போர்ட் மசில் படி இது ஒன்று கிளியர் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். அதே 12. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ இது ரெண்டுக்கு நம்ம டிவிஷன் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். ஸோ 4 2 போச்சு, 2 தான் 2 தான். சரிங்களா? ஸோ டிவிஷன். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிகேஷன் இங்கே இல்லை, அதனால நம்ம சம் பண்ணிடலாம், அடிஷன். சரிங்களா? 12 + 2 24 மைனஸ் 2. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபைனலாக 22. ஸோ இந்த மாதிரி போர்ட் மாஸ் ரூலை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம் பண்ணுறேன், ஒரு 2 சம் கோமர் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ 2வது சம் போகலாம். இப்போ 2வது சம் பார்த்தீங்கன்னா 20 வகுத்தல் 4 ப்ளஸ் 5 × 3 மல்டிபிகேஷன் -2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மல்டிபிகேஷன் தான் இருக்குது, இருந்தாலும் இங்கே ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஆஃப் தான். சரிங்களா? அப்போ இந்த மல்டிபிகேஷன் தான் பண்ணணும். ஏன்னா மல்டிபிகேஷன் இங்கே என்னது 3வது தான் வருது, அது தானே பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உள்ளக்கு ப்ராக்கெட்டில் என்ன இருந்தாலுமே, இப்போ மைனஸ் இருந்தாலும் டிவிஷன் இருந்தாலும் இதை தான் பண்ணணும் ப்ராக்கெட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 20 அப்படியே டிவிஷன் பை 4. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 15, ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறேன் இது ரெண்டையும், -2. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணணும். டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 20 ÷ 4 போட்டோம்னா 5 வரும். இப்போ 5 + 15 -2. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம மல்டிபிகேஷன் இல்லை, அடிஷன் தான் இருக்குது. அப்போ 20 -2 ஆன்சர் என்ன அப்படின்னா 18. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அடுத்து 3rd சம்மு. இப்போ அடுத்து இன்னொரு சம்மு, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஆஃப். இப்போ 8 + 2 பார்த்தீங்கன்னா 10. ஸோ × 3 -10 டிவிஷன் பை 5. ஸோ 2வது ஸ்டெப் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். சரிங்களா? ஸோ அடுத்த ரூல் படி நம்ம என்ன பண்ணோம்னா டிவிஷன். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பே போகலாம். 10 × 3 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 10 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 2 தடவை போகும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 - 2. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிபிகேஷன் m.
அப்போ 10 × 3 வந்து 30. 30 -2 வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 சம் பேசிக்காக பார்த்துட்டேன். ஒரு 2 சம் வந்து 4, 5 கொடுக்குறேன். அதோட ஆன்சர் மட்டும் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 4வது சம் கொடுத்துருக்கேன், 5வது சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் தான், ரொம்ப அடிப்படை தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஒரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேர் மறந்துருக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பர் சிஸ்டம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் முடிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக்ல நம்பர் சிஸ்டம் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.